இது திருச்சி மாவட்டத்திலே குலசீலம் செல்லும் வழியிலே திருவாசி என்ற கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திற்கு திருப்பாச்சில் ஆச்சிராமம் என்ற பெயர். இந்த பெயரிலே சுவாமியின் பெயர் சமீவனேஸ்வரர் மாற்றுரை வரதர் அப்படிங்கிற 2 பேர் சுவாமிக்கு. அம்பாள் பேர் பாலாம்பிகை அம்மன், பாலசௌந்தரி அப்படின்னு அம்பாளுக்கு 2 பேர். இங்கே நோய் தீர்த்த ஸ்தலம், அதாவது கொல்லிமலை ராஜனோட மகளுக்கு தீராத வைத்திய தீர்த்த ஸ்தலம். சுந்தரமூர்த்தி ஞானசம்பந்தரோட பாடல் 11 பதிகம் பாடி அந்த நோயை தீர்த்த ஸ்தலம். அதே போல் சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்கிழி கொடுத்த இடம். அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. பாலாம்பிகை அக்னிஸ்தானத்தில் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. சுவாமியை பாலாம்பிகை தபஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி கோலம். ஒரு கை அவையாச, ஒரு கை கடகாச நன்றோட கால் வடிவ மாட்டாக இருக்கும். அன்னமாம் பொய்கை என்ற குளத்திலே அம்பாள் குளித்துவிட்டு சுவாமி வளம் கல்யாணம் விடதான் எதிக்கும். அதனால் இங்கே பாலதோஷங்கள் பாலாதட்டு தோஷங்கள்லாம் அம்பாள் நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே பிடித்தீர்த்த ஸ்தலம் அப்படின்ற பேர் இந்த ஸ்தலத்துக்கு பேர். நடராஜர் கொல்லிமலை ராஜனோட மகளுக்கு தீராத வைத்தியலிய சுவாமி தீர்த்ததுனால இங்கே முடிசடை நடராஜருக்கு அந்த குழந்தையோட வயிற்றில் உபாதை உண்டு பண்ணுறார். அதை 11 பதிகம் படித்த நமது ஞானசம்பந்தமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயை தீர்த்து சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். சுவாமியே நேரடியாக வார்த்தை சிலை. அதனால் ரொம்ப விசேஷமானது. இங்கே நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, உடலில் எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் 45 நாட்கள் இங்கே ஆலயத்திற்கு வந்திருந்து விரதம் இருந்து பூஜை செய்தாலே, நடராஜனிடம் விபூதியினால் அர்ச்சனை செய்து கொண்டாலே எல்லா வியாதியும் பறந்தோடியும் என்பது இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.